2000 ஆண்டில் ஜேசன் சஞ்சய் என்ற மகன் பிறந்தார். 2006ஆம் ஆண்டு மற்றொரு மகள் திவ்யா சாஷா பிறந்தார். இதனிடையே நடிகர் விஜய் ஒரு முன்னணி நடிகையுடன் தொடர்பில் இருந்ததாக அறிந்த சங்கீதா லண்டனிலே போய் குடியேறிவிட்டார். இதனிடையே கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். அதே சமயம் அவரது மகன் ஜேசன் சஞ்சய் கனடாவில் திரைப்படத்துறையில் படிப்பு முடிந்து தற்பொழுது சினிமாவில் இயக்குநராக அறிமுகமாகி இருக்கிறார். நடிகர் விஜயின் மகள் திவ்யா அமெரிக்காவில் உயர்கல்வி படித்து வருகிறார். இந்நிலையில் சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் நடிகர் விஜய் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருக்கிறார். அந்த மனுவில் அவர் குறிப்பிடும் பொழுது, எனது கணவர் விஜய் கடந்த 2021ஆம் ஆண்டு ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறி உறவில் இருந்தது தெரியவந்தது. அதனால் கடும் மன உளைச்சல் அடைந்து நான் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேன். இது தொடர்பாக சுமூகமாக பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்த பொழுது விஜய் அந்த நடிகையின் உறவை நிறுத்திக் கொள்வதாக உறுதியளித்தார். ஆனாலும் தொடர்ந்து அந்த நடிகையுடன் உறவில் இருந்து வந்தார். அது மட்டுமில்லாமல் அந்த நடிகையுடன் பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வது, வெளிநாட்டுக்கு பயணங்கள் மேற்கொள்வது, புகைப்படங்கள் எடுத்துக் கொள்வது, சமூக வலைதளங்களில் அவற்றை பகிர்வது போன்றவை தொடர்ந்து வந்தன. இதனால் இரண்டு குழந்தைகளுக்கு மிகுந்த அவமானம் ஏற்பட்டது. நடிகர் விஜயின் பொதுவெளி பிரபலத்தை கருதியே நீதிமன்றத்தை நாடாமல் இருந்தேன். மேலும் நிதி தொடர்பான சில கட்டுப்பாடுகள் விதித்திருந்ததாகவும், தன்னை விஜய் அளவுக்கு மீறி கட்டுப்படுத்ததாகவும் அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறினார். இதனைத் தொடர்ந்து அவருக்கும் எனக்கும் விவாகரத்து வேண்டும், மேலும் விஜய் தனக்கு ஜீவானம்சம் தர வேண்டும் என்று தனது மனுவில் சங்கீதா குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே சங்கீதாவை விஜய் பிரிந்து வாழ்ந்து வருகிறார் என்று பரபரப்பு செய்திகள் வெளிவந்தன. பின்னர் அவரது மதிப்பு கருதி இது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் செய்தி வெளியிடவில்லை. இந்நிலையில் நடிகர் விஜயிடமிருந்து சங்கீதா விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை அணுகியிருப்பது பரபரப்பான செய்தியாக பார்க்கப்படுகிறது.